சிவாஜி இவர் நம் நாட்டின் ராணுவ வீரர். ஆரம்பத்திலே நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு. அவருக்கு அவருடைய வேலைப்பளுவின் காரணமா பாத்தீங்கன்னா காலையில 3 to 5, அதாவது 2 மணி நேரமும், நைட்டு 11 மணிக்கு மேலதான் அவருக்கு படிக்கிறதுக்கு டைமே கிடைக்கும் அப்படின்ட்டு. நினைச்சு பாருங்க, நைட்டு 11 மணிக்கு மேலதான் கிடைக்குது, காலையில 3 to 5 தான் கிடைக்குது அப்படின்னா அப்ப அவர் எவ்வளவு மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்க முடியும்னு நினைச்சு பாருங்க. அது ஒரு மிலிட்டரி பர்சன். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம பேட்ச்ல அவர் எந்த ஒரு டெஸ்ட்டையும் மிஸ் பண்ணதே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்குண்டான ப்ரூஃப் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஜோன்ல தான் இருப்பார். நம்ம பேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா கிரீன் ஜோன், எல்லோ ஜோன், ரெட் ஜோன் 3 ஜோன் கொடுத்துருப்போம் மார்க்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட் ஜோன் அப்படின்றது மார்க் கம்மியாக இருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு வார்னிங் சைன் மாதிரி கொடுக்கறது. மேக்ஸிமம் அந்த ரெட் ஜோன்ல தான் வருவார். ஆனால் அதற்காக அந்த ஒரு டெஸ்ட்டை கூட மிஸ் பண்ணது கிடையாது. மார்க் கம்மியாக வருது, இல்லை நம்ம ரெட் ஜோன்ல இருக்கோம் அப்படின்னு நினைச்சு அவர் எந்த ஒரு டெஸ்ட்டையும் மிஸ் பண்ணதில்லை. எவ்வளவு மார்க் எடுத்தாலும் கன்சிஸ்டன்சியா டெஸ்ட் போடுவாரு. ஓகேங்களா? அந்த கன்சிஸ்டன்சிக்கு கிடைச்ச பலன் தான் இன்னைக்கு அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த அரசு வேலை. அத்தனை கஷ்டங்களையும் தடையையும் தாண்டி அவருடைய விடாமுயற்சியோடைய பலன் தான் இன்னைக்கு அவர் பெற்றிருக்கக்கூடிய இந்த அரசு வேலை என்பது. அவருக்கு உமா டிஎன்பிஎஸ்சியின் சார்பாக ராயல் சல்யூட். நம்ம பசங்களுக்கு சொல்லக்கூடியது ஒண்ணுதான், கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஆஃப் சக்சஸ். ஓகேங்களா? ஸோ இதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றோம் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இன்னைக்கு அவர் வாங்கியிருக்கக்கூடிய இந்த அரசு வேலை. ஓகேங்களா? ஸோ கன்சிஸ்டன்சியும் டிசிப்ளினும் பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? ஸோ டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சியும் தான் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாலும் அதையெல்லாம் தாண்டி நமக்கு என்ன இலக்கோ அந்த இலக்கை நம்ம அடையறதுக்கு நம்மளை முன்னெடுத்து கொண்டு போகும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு உந்து சக்தி. அதை எக்காலத்திலையும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும், எந்த ஒரு தடைகள் வந்தாலும், எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அதை ஒரு காரணமா காட்டி நம்ம அதுல இருந்து விலகிடக்கூடாது. அப்படி நம்ம விலகணும் அப்படின்னா ஒரு நாளும் நம்ம இலக்கை நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ மாணவர்கள் நீங்க அதை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் நீங்க எடுத்துக்கிட்டு என்ன இலக்கு அடையணும்னு நினைச்சீங்களோ அதை நோக்கி மட்டும்தான் நம்மளுடைய பயணம் அப்படின்றது எப்பயுமே இருக்கணும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.